கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை வருதா? சிபிஐ விசாரணை வேணும், இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை வேணும்? நாங்கள் ஓய்வு பெற்ற நீதியரசு அருணா ஜெகதீசன் கமிஷன் போடப்பட்டிருக்கிறது. தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் சிபிஐ விசாரணை கோருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி உணவு வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு பி.கே. சேகர்பாபு அவர்களும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு 225வது நாள் இந்த நாள். எனவே இந்த 225வது நாளும் ஒரு முக்கியமான நாள். எனவே அந்த முக்கியமான தினங்களில் மட்டும் அமைச்சர்கள் கட்சி தலைவர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்துவது வழக்கம். அந்த வகையிலே தான் இன்றைக்கு அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள். இந்த நாளிலே நம்முடைய அன்னந்தரும் அமுதகரம் நிகழ்ச்சி இங்கே சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. கரூர் துயர சம்பவத்தில் பாஜக அந்த நாடாளுமன்ற குழு அமைச்சதுல எதனால திமுக பயப்படுது? உண்மை வெளியே வந்துருமா? அதை பற்றியெல்லாம் நாங்கள் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எதை கண்டும் பயப்படுகின்ற கட்சி அல்ல. நாங்கள் எமர்ஜென்சியை கண்டே பயப்படாதவர்கள். 13 ஆண்டு காலம் ஆட்சி இல்லாத போதும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் பணியை செய்தவர்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது என்ற சொல்லை சொல்லுவதற்கு இந்தியாவிலே எந்த ஒரு கட்சிக்கும் அதிகதை இல்லை, பயமுறுத்துவதற்கு எந்த கட்சிக்கும் தகுதியும் இல்லை. அந்த அளவுக்கு அடிப்படையிலே பலமான கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அதைத்தோடு நான் நிறுத்திக் கொண்டேன். கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை வருதா? சிபிஐ விசாரணை வேணும், இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை வேணும்? நாங்கள் ஓய்வு பெற்ற நீதியரசு அருணா ஜெகதீசன் கமிஷன் போடப்பட்டிருக்கிறது. அத்தோடு கரூர் பிரச்சனையை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவான விளக்கங்கள் தந்திருக்கின்றார். அது போதும். வேறு கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஆந்திரா மாநில பெண் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.